இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் சருகணி அருகாமையுள்ள பணக்கரையை சேர்ந்த சோமு தேர்வி அவரது காலை. அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு தொகை மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வெற்றி செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வடமாடி என்றாலும் சரி, வாடிவாசல் என்றாலும் சரி, ஜல்லிக்கட்டு என்றாலும் சரி, வெளி விரட்டி என்றாலும் சரி, அன்று முதல் இன்று வரை தனக்கென்று ஒரு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் அழகர் கோவில் அருகாமையில் உள்ள அரட்டாப்பட்டி சேர்ந்த இளம நாயகம்மன் குழுவினர்கள் இந்த கடுமையான போட்டியிலே, கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா? சிவகங்கை மாவட்டம் சருகணி அருகாமையுள்ள சருகணியினுடைய விழா கமிட்டியினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற கோட்டை சாமி அவர்களும் அருமையான PR சோமு தேர்வி அவர்கள் சார்பாக வெற்றியின் வெள்ளை காலை. அந்த வெற்றியின் வெள்ளை காலை கட்டாயம் பிடித்து பரிசு தொகை மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வடமாடி என்றாலே, வாடிவாசல் என்றாலே, ஜல்லிக்கட்டு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று ஒரு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு. அப்போ நீங்க உட்காருங்க, இல்லாட்டி நீங்க இறங்கி விளையாடுங்க, வேண்டாம் நீங்க உட்காருங்க, பேசாம உட்காருங்க. பரிசு தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா? காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா? பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டம் என்றாலே, வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற தேவகோட்டை ஒன்றியத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற தேவகோட்டை ஒன்றியம் சருகணி அருகாமையிலுள்ள பணக்கரையை சேர்ந்த PR சோமு தேர்வை நினைவாக வெற்றியின் வெள்ளை என்கிறார். அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசு தொகை மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே, வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற அரட்டாப்பட்டியை சேர்ந்த இளம நாயகம்மன் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே, கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாநிலத்திற்கு சிறப்பு பரிசாக கல்லல் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர், ஒன்றிய கவுன்சிலர், எங்கள் குறிப்பிட்ட குரலுக்கு ஓடோடு வரும் அருமையின் நாவண்ணா நெடியில் என்பவர்கள் சார்பாக இந்த மாநிலத்திற்கு சிறப்பு பரிசு ஒன்றல்ல இரண்டல்ல 51 வழங்கப்படும். விழா கமிட்டியாளர் சார்பாக பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல 7001 வழங்கப்படும். மேலும் இந்த மாநிலத்திற்கு சிறப்பு பரிசாக எங்களுடைய ஒன்றல்ல இரண்டல்ல 1001 வழங்கி சிறப்பிக்க உள்ளார். நம்முடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமையண்ணன், ஒன்றிய செயலாளர், ஒன்றிய கவுன்சிலர் நாவண்ணா நெடுஞ்செழியன் என்பவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல 1001 வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். மேலும் இந்த மாநிலத்திற்கு சிறப்பு பரிசாக வடமாடு சிவகங்கை மாவட்டம் அருள்மிகு சேவ பெருமாள் ஐயனார் வடமாடு குழுவினுடைய பொருளாளர் SR ரமேஷ் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல 501 வழங்கப்படும். எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, காலையர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் அரட்டாப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டம் சருகணி அருகாமையிலுள்ள பணக்கரையை சேர்ந்த PR சோமு தேர்வை நினைவாக வெற்றியின் வெள்ளையின் காலைக்கு பெருமை சேர்த்திடவா? அதற்கு அடுத்தபடியாக கிளம்பியான கலந்து கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை சேர்ந்த
ஹிட்லர் காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்பட்டு இளநடக்கப்பட்டு 5 நிமிடங்கள் முடிவுற்றன. அந்த காலை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு ஸ்ரீ பெரிய நாயகம்மன் வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதிக்குமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். பனங்குடி ஸ்ரீ பெரிய நாயகம்மன் வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதிக்குமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். இந்த முதல் சுற்று நிகழ்ச்சியிலே எங்களது அழைப்புகளை சிறப்பித்த திருச்சி மாவட்டம் நம்முடைய வடமாட்டிலே உயிர் நீத்த குச்சி என்ற பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த குச்சி நினைவு தூண்டில் கருப்பர் துணையோடு டீம் கேப்டன் அவர்களுக்கு நம்முடைய விழாக்குழுவினுடைய பொருளாளர் திரு எஸ்.ஆர். ரமேஷ் அவர்கள் பொன்னாடை பற்றி வருகிறார்கள். திருச்சி மாவட்டம் பழையபாளையத்தைச் சேர்ந்த குச்சி நினைவாளர் தூண்டில் கருப்பர் டீம் கேப்டன் அவர்களுக்கு நம்முடைய பொருளாளர் எஸ்.ஆர். ரமேஷ் அவர்கள் பொன்னாடை பற்றி வருகிறார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தை பெறுவதற்கு காலை விழா பல்வேறு வடமாநில நிகழ்ச்சிகளில் நடந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற பரிசுத்தை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள். மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அப்போ நீங்க உட்காருங்க எங்க பயர் சர்வீஸ் பண்ணுறோம் நீங்க உட்காருங்க இல்லாட்டி வெளியில போயிருக்கா கோச்சுக்கிறாரு சார் ஒரு உட்காந்துருங்க சார் எங்களுக்கு அதுன்னு ஒரு டீம் இருக்கு போகுது நீங்க உட்காருங்க போகுது உட்காருங்க விளையாடு நீங்க விளையாடு உட்காருங்க கோச்சுக்கிறாரு. பரிசுத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் செம்பனூர் கிராமத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ சேவக பெருமாள் ஐயனார் கோவிலுடைய வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு 4ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் சருகணி அருகாமையில் உள்ள வனக்கரையை சேர்ந்த PR சோமசேவி அவரது வெற்றியின் வெள்ளை காலை. அந்த காலையை எப்படி பிடித்து பரிசுத்தவை நாங்களும் பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை தட்டிச் சென்ற பல்வேறு ஜல்லிக்கட்டு நாயகர்களை கலந்து கொண்டு பல்வேறு காரு பைக்கு எக்கச்சக்கமான பரிசுகளை தட்டிச் சென்ற மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற அரட்டாப்பட்டியைச் சேர்ந்த இளம நாயகன் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நம்முடைய கல்லூரி ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆற்றல் மிக்க ஒன்றிய கழக செயலாளர் ஒன்றிய கவுன்சிலர் அருமையண்ணன் நாமண்ணன் நெடுஞ்செழியன் BA அவர்கள் சார்பாக பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு 1001 வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். மேலும் விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல 7001 வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். தூக்கி போவாங்க எழுத்துருங்க டக்குனு எழுத்துருங்க. பரிசுத்தை வெல்ல போவது காளையர்களா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தேவகோட்டை ஒன்றியத்திற்கு ஒரு பெருமை சேர்த்திடவா மேலூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா? இந்த மாபெரும் வடமாடு திருவிழா நேரடி உள்நாடு வாழ் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காக நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற PJ மீடியா நிறுவனத்தார்களையும் சிவகங்கை மாவட்டம் கல்லல் பஸ்புக் ஸ்டுடியோ உரிமையாளர் அவர்களையும் விழா கமிட்டியாளர் சார்பாக வருகின்ற கூறுகிறார்கள். இந்த மாபெரும் வடமாடு திருவிழா இனிதே நடப்பதற்கு உறுதுணையாக கொண்டிருக்கின்ற சிறந்த முயற்சி உரிமையாளர் செஸ்வின் ஆடியோ நிறுவனத்தாருக்கு மனமார்ந்த நன்றி கலந்து வணக்கத்தை கைக்கொள்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக களமான காத்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியைச் சேர்ந்த ஹிட்லர் மரல் காலையை ஆயத்தப்பட்டுக் கொள்ளுமாறு போடு வைக்கிறார்கள். அந்த காலை அடக்குவதற்கு பனங்குடி நாடு பனங்குடி ஸ்ரீ பெரிய நாயகம்மன் வீரர்கள்
தாங்களை மருத்துவ பரிசோதிக்குமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. சரியா 10 நிமிடங்கள் முடிவுற்றன. கடைசி 10 நிமிடம். காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல 7001 பெறுவதற்கு சிவகங்கை மாவட்ட படைக்கரன் சூப்பர் சேர்ந்தவரது காலையா, மதுரை மாவட்ட பல்வேறு வடமாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, ஜல்லிக்கட்டிலும் கலந்து கொண்டு, வாடி வாசலையும் கலந்து கொண்டு பரிசு தொகைகள் தட்டி சென்ற அரிட்டாவட்டியை சேர்ந்த இளமநாயகன் குழு வீரர்களா. காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லல் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒன்றிய கழக செயலாளர் நெடுஞ்செழியன் சார்பாக 1001 அந்த பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். மற்ற வடமாற்றுகளை அமைப்பாளர் கோசம்பட்டி படையப்பா சார்பாக மேலும் சிறப்பு பரிசு 101 சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் கல்லல் ஒன்றியம் கண்டரமாணிக்க நாட்டைச் சேர்ந்த செம்பனூர் கிராமத்தில் அனுமதித்துக் கொண்டிருக்கின்ற சேமுக பெருமாள் சிறு கருப்பர் உடைமை தாயினுடைய வருஷாபிஷேகமாக முன்னிட்டு தொடர்ந்து 4வது ஆண்டாக மாபெரும் வடமாடு திருவிழா. இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் கண்டரமணிக்கை நாட்டைச் சேர்ந்த செம்பனூர் கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற சேது பெருமாள் சாமியினுடைய வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த சுற்றிலே வெற்றி வாங்கி சொல்லிய வெள்ளலூர் நாடு மலம்படியை சேர்ந்த ராசுதேவருடைய மாட்டினுடைய உரிமையாளருக்கு பொன்னாடை பற்றி மீது மேல் இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு எங்களது சிறப்பு அழைப்பாளர் வருகை சிறப்பித்த ஆற்றல் மிக்க ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ஒன்றிய கவுன்சிலர் அருமையான நாவண்ணா நடுநிலையின் அவர்களுக்கு நம்முடைய விழாக்குழு தலைவர் அண்ணன் சௌந்தரராஜன் அவர்கள் கொண்டாடப்பட்டு மேலும் அவர்களும் வருகை சிறப்பித்த ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் அவர்களுக்கு கார்த்திக் அவர்களுக்கு கொண்டாடப்படுகிறது. கல்லல் ஒன்றிய இளைஞரணி கார்த்திக் தம்பி அவர்களுக்கு கொண்டாடப்படுகிறது. மலம்படி சேர்ந்த ராசுதேவர் மாட்டினுடைய உரிமையாளருக்கு கொண்டாடப்படுகிறது. மலம்படி சேர்ந்த ராசுதேவர் மாட்டினுடைய உரிமையாளர் கொண்டாடப்படுகிறார். பொருளாளர் ரமேஷ் அவர்கள் கொண்டாடப்பட்டு வருகிறார்கள். வெற்றி பரிசினை நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் அருமையான நாவண்ணா நெடுஞ்செழியன் அவர்கள் வெற்றி பரிசு ஸ்டுடியோ கடந்த சுற்றிலே வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மலம்பட்டி ராசுதேவர் மாட்டினுடைய உரிமையாளருக்கு நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் ஒன்றிய கவுன்சிலர் நம்முடைய கூப்பிட்ட உறவுக்கு ஓடோடி வரும் அருமையான நாவண்ணா நடுஞ்செழியன் பி அவர்களுடைய பொருட்களால் பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மேலும் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளரும் அவர்களுக்கு இணைந்து பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நன்றி, வணக்கம். செம்பனூரில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற சேது பெருமாள் ஈனார் சாமியினுடைய வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு மிக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே இதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஹிட்லர் அவர்கள் தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 8வது சுற்று நிகழ்ச்சியாக களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை. அந்த காலையினை களமாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் பழங்குடி பெரியநாயகன் குழுவினர்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 8வது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை. சிவகங்கை மாவட்டம் சரகடை அருகாமையில் உள்ள வடகரை சென்ற பிஆர் சோமு சேர்ந்த நினைவாக வெட்டி அவரது வெள்ளை காலை களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த காலையிலே நாங்கள் எப்படியா பிடித்த மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தடை சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் அழகர்கோவில் அருகாமையில் உள்ள அரட்டாவட்டி சேர்ந்த இளமநாயகன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடுமையான போராட்டத்திலேயும் கடுமையான போட்டியிலையும் பரிசுகளை பெறுவதற்கு
காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா? கடைசி 5 உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க. பெண்கள்லாம் குணப்படுத்த பார்க்கலாம். வீரர்கள் உங்களுடைய கரமோசை, வீரர்களின் ஊக்கம் அருந்து பரிசு தொகை 1 2 7,001 விழாக்குழு சார்பாக கல்லல் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர், ஒன்றிய குழு உறுப்பினர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆற்றல் மிகுந்த நிரஞ்சன் சார்பாக 1001 சிறப்பு பரிசாக வழங்க காத்துக் கொண்டுள்ளார்கள். அந்த பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். தற்சமயம் களங்காண்டு கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பழக்கரை சோமை சேர்ந்தவரது வெற்றி என்ற வெள்ளை காலை. அந்த காலையினை பிடித்து நாங்கள் பரிசு தொகை மதுரை மாவட்டம் அழகர்வயல் அருகாமையில் உள்ள பல்வேறு போட்டிகளிலே பங்கேற்று பரிசு தொகை தட்டி சென்ற அரிட்டாவட்டி ஏமநாயம்மன் குழுவினர்களுக்கு பரிசு தொகை பிறப்போவது யார்? பாட்டியுடைய உரிமையாளர்களா இல்லை மாடுபிடி வீரர்களா? காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். எங்க பாத்துறோம்? பெண்கள்லாம் குணப்படுத்த பார்க்கலாம், ஆண்கள்லாம் விசாரிக்க பார்க்கலாம். போட்டினா இல்லையா போட்டு சிவகங்கை மாவட்டம் சரையணிக்கு அருகாமையில் உள்ள பழக்கரை பிரியார் சோம்பு செல்வ நினைவாக வெற்றியவர்கள் வெள்ளைக்காலை களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த காலையை நாங்கள் எப்படியே முடிந்த மதுரை மாவட்டத்துக்கு கொண்டு செல்வோம், வென்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்துடன் அழகர்கோவில் அருகாமையில் உள்ள அரட்டாவட்டியை சேர்ந்த இளமநாயகன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். கடுமையான போராட்டத்திலையும் பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். எங்க பார்க்கிற பெண்கள் கடைசி 3 நிமிடம் பரிசு தொகை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். பரிசு தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா? மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற அரட்டாப்படி சேர்ந்த இளமநாயகன் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடுமையான போட்டியிலே, கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் சருகணி அருகாமையில் உள்ள பணக்கரையை சேர்ந்த பிஆர் சோம்பு சேர்ந்த நினைவாக வெற்றியின் வெள்ளை காலை. அந்த காலையை எப்படி பிடித்து பரிசு தொகை பல்வேறு வடமான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றிடமெல்லாம் சிறப்பு பரிசுகளை தட்டி சென்ற மதுரை மாவட்டம் அரட்டாப்பட்டியை சேர்ந்த இளமநாயகன் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடுமையான போட்டியிலே, கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு காளையா காளையர்களா, காளையா காளையர்களா 18 நிமிடங்கள் நிறைவேற்றிவிட்டன. காளையா காளையர்களா? மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா? அரட்டாப்பட்டியா பணக்கரையா? அரட்டாப்பட்டியா பணக்கரையா? சோம்பு தேர்வையா இளமநாயகன் வீரர்களா? எங்க பார்த்துவா? காலையில் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்களா? மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா? மதுரை மாவட்டமா எதிர்ப்பா கடைக்கு வருகிறா, கடைக்கு வருகிறா? காளையா காளையர்களா? காளையா காளையர்களா? காளையா காளையர்களா? காளையா தம்பி எங்கிறீங்க பார்த்தா? காளையா காளையர்களா? பணக்கரை சேர்ந்த சோழ தேர்வு காலை வெற்றி பெற ஆரம்பிச்சு